தங்கராதா அண்ணே தங்கராதா அண்ணே உள்ள குணம் குண்டராதா அண்ணே தங்கராதா அண்ணே தங்கராதா அண்ணே உள்ள குணம் தங்க குணம் குண்டராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா தங்கராதா அண்ணே தங்கராதா அண்ணே தங்க குணம் உள்ள குணம் குண்டராதா அண்ணே. உண்மையான பாசத்தில் பாடினேன், வாழ்த்துக்கள். ஏன்னா அப்படி தாண்டா ஒரு மனுஷனை கொண்டு விட்டு எல்லாரும் கண்ணி வடிச்சுத்துறேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை இந்த உலகத்தில் என்ன தெரியும் தெரியுமா? கொள்ளையடிக்கிறவன் பொய் சொல்கிறவன் 100 வருஷத்துக்கு வாழ்வேன், இந்த நல்லது செய்கிறவன் மட்டும் அதிக நாள் வாழ மாட்டேன். அதே உண்மை சரிதானே? வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்தில் நான் பிறந்தால் உங்கள் ஊர்லேயாவது 35 வீடு சொல்கிறிய, நீங்கள் கோயில் கட்டியிருக்கீங்க, எல்லா சாமியும் துடியாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே நல்லா செலவழிப்பீங்க போல். எங்கள் ஊர் உங்கள் ஊரில் மிஞ்சிடுவாங்க. 7 வீடு தான். 7 வீடானே? 7 வீட்டில் 2 பேர் வெளியேறிட்டேன், முள்ளு குத்தி பிடிச்சிருந்தோம். முள்ளு குத்தி பிடிச்சிருந்தோம். இப்போ 5 வீடு தான் இருக்கேன். 5 வீட்லேயும் 1 மட்டும் டெய்லி செய்வாங்க. என்னென்ன செய்வாங்க? காசு வெட்டு, மண்ணவாரி தூத்துதல், மிளகா அரைத்தல். ஆஹா. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். 5 வீட்டில் நான் இல்லை, நான் இங்கே வந்துட்டேன். அந்த 5 வீட்டிலே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தையாக என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பன் எங்கள் அம்மா பிறந்த புண்ணிய பூமியா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடு தொட்டு தொட்டு இழுத்து வரும் கோரான தங்கரதோ நீ தங்க குட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடு தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ. எத்தனையோ பேர் எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குள்ள அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லத செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குள்ள அவங்க நடந்துக்கிட்டாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடி. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறங்கள், குட்டிக்கு மனுஷனுக்கு ஆட என்ன வேணும் கேளு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ஒண்ணுக்கு பிறகு போயிட்டு வந்து உட்காந்துக்குங்க, இந்த 10 நிமிஷத்துல போயிட்டு நாம வெளியே வரேங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க,